ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கே உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து நம்ம என்ன வந்து டிரா பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம AutoCADல வந்து என்னன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம 2Dல வந்து டிசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மெக்கானிக்கலி வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, டூ வீலர்ஸ்ல வந்து பேக் சைட் வீல்ல வந்து அந்த இன்ஜின்ல இருந்து வர அவுட்புட்டையும் அந்த டூ வீலரோட பேக் சைட் வீலையும் வந்து செயினால கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த செயின் வந்து அந்த டூ வீலரோட பேக் சைட் வீல்ல ஒரு மெக்கானிசம் வந்து இருக்கும். ஒரு பல்சக்கரம் மாரி இருக்கும். அந்த பல்சக்கரம் தான் வந்து என்னன்னா, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ன்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இப்ப இத வந்து நம்மளோட அ சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி வந்து வந்து நம்ம டிரா பண்ணலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ, இப்ப அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துருக்கேன். இப்போ இது வந்து என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் வந்து 23 வீடியோ ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ, இப்போ நம்ம வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ குடுத்துருக்க டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ, இப்போ நம்ம வந்து என்னன்னா டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நான் கொஞ்சம் வேணா இது பண்றேன், மினிமைஸ் பண்றேன். இப்போ இங்க உள்ள இருக்கிற சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 80. அதுக்கப்புறம் வெளிய இருக்கிற சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 104. ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு வரையலாம். So circle of diameter 80, again circle of diameter 104, 104. ஸோ இத வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது 2த்தையும் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 113. ஸோ என்ன பண்ணுங்க, போங்க ரேடியஸ் சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 113. அதுக்கு அடுத்தது வந்து டயகிராம்ல பாருங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம முக்கியமானது வரைய வேண்டியது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 113க்கு அப்புறம் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 136, 131.5. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 131.5, அகைன் என்டர் 136. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்திருக்க கிவன் டயகிராம்ல இந்த அவுட்டர்ல இருக்க சர்க்கிள், அதாவது உள்ள இருந்து வெளிய வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு தேவையான சர்க்கிள்ஸ் மட்டும் வரைஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், வரைஞ்சுட்டோம். இப்ப அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா வந்து ஜஸ்ட் டிரா த சென்டர் லைன். நான் என்ன பண்றேன், இங்கிருந்து இது வரைக்கும் என்ன பண்றேன், சென்டர் லைன் வரையறேன். அதே மாரி நான் என்ன பண்றேன், மறுபடியும் இத வந்து நான் என்ன பண்றேன், இப்படி சென்டர் லைனா இப்படி பிரிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மாரி நான் என்ன பண்றேன், இத இப்படி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து எனக்கு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 10. அதே மாரி எத்தன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6 சர்க்கிள்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், டேக் த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் இந்த பாயிண்ட்ல இருக்கு. சோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 குடுத்து நான் என்டர் பண்ணிடுறேன். சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இத சுத்தி வரணும். சோ நான் என்ன பண்றேன், அரே. சோ ஏஆர் என்டர் அரே, செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் என்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலார். எனக்கு வந்து அந்த அந்த போலார்னா அந்த இத சுத்தி வரணும். சோ போலார். ஆல்ரெடி வந்து என் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 6 இருக்கு. சோ நான் என்ன பண்ணிடுறேன், குளோஸ் த அரே. சோ இதை வந்து என்னோட சேனல்ல வந்து நான் சைக்கிள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதிலேயே வந்து இந்த அரேஸ்லாம் எப்படி பண்ணணும்னு நான் வந்து இன் டெப்த்தா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவ பாத்துங்க. சோ, இதுதான் வந்து நம்மளோட 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, சர்க்கிள் கிரியேட் பண்றது. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த எக்ஸ், ஒய் லைன், ரெஃபரன்ஸ் லைன் வரையறது. 3 வந்து என்னன்னா, இந்த இன்னர்ல இருக்க சர்க்கிள்ஸ வந்து வரையறது. அடுத்தது 4த் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? அதாவது இந்த சென்டர் ஒய் ஆக்சிஸ் லைன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 எம்.எம் தள்ளி இருக்கு. அதே மாரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேல வந்து 49 எம்.எம் வந்து தாண்டி இருக்கு. சோ, இத நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட் கமாண்ட். ஸோ ஓஎஃப் ஆஃப்செட். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், 49 குடுத்து நான் என்ன என்டர் பண்றேன். இங்க இருந்து, அதாவது இந்த லைன்ல இருந்து மேல 49. அதே மாரி இந்த லைன்ல இருந்து இந்த பக்கம் 49லயே இருக்கு. அத நான் என்ன பண்றேன், 45க்கு நான் மாத்திக்கிறேன். அதாவது நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னா வந்து ஃபர்ஸ்ட் இத வரைஞ்சிருக்கேன். இங்க இருந்து மேல 49, இந்த ஒய் ஆக்சிஸ் லைன் ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து இந்த பக்கம் வந்து 45. அத வரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க இருந்து 30 டிகிரி குடுத்துருக்காங்க. அது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 டிகிரி லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வருது. சோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 லைனும் வந்து உங்களுக்கு எங்க மீட் பண்ணுதோ அந்த இடத்துல 30 டிகிரி. அதாவது இந்த 2 லைனுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மீட் ஆகுது. சோ லைன் எடுங்க. இந்த லைன் எடுத்து 30 டிகிரி போறதுக்கு முன்னாடி இந்த போலார் ட்ராக்கிங் கீழ இந்த இது வந்து ஆன்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. போலார் வந்து ஆன்ல வச்சுட்டு, இந்த இடத்த பாயிண்ட் வச்சு நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க. மேல அப்படியே 30, இங்க பாருங்க 27, சோ 30. சோ இது வெளிய வரைக்கும் நான் ட்ராக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணிடுறேன். எஸ்கேப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இங்க என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வரைஞ்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 9.5, 9.5, 9.5. ஸோ 3 இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 9.5 பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், கீபோர்ட் அடிக்கிறேன். ஃபில்லட் ஃபர்ஸ்ட் செலக்ட் த ரேடியஸ். ரேடியஸோட வேல்யூ வந்து 9.5.
என்டர் மல்டிபிள் டைம்ஸ் பண்ண போறேன்றனால நான் என்னன்னா மல்டிபிள வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் 9.5 இங்க இருந்து இந்த லைன் வரைக்கும் 9.5 இந்த லைன்ல இருந்து இந்த சர்க்கிள் 9.5. ஸோ இத 3 9.5 நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இப்போ முடிச்சுட்டேன். அதுதான் வந்து எனக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா இங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 9.5 ஃபில்லட் 1, 2, 3 இந்த 3 இதுவும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதுவும் அதே வந்து ஒரு சர்க்கிள வந்து சுத்தி தான் வருது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதையும் நான் என்ன பண்றேன், சேம் அரே பண்றேன். ஸோ அரே பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஏஆர் அரே என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்பெசிஃபையா செலக்ட் பண்ணணும். 1, 2, 3, 4 அண்ட் தென் 5 இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன். எனக்கு எந்த விதமா பண்ணணும்னு நான் செலக்ட் குடுக்குறேன். போலார் அதே மாரி எனக்கு இத குடுத்தேன்னா, எனக்கு இது 6 சைடு வந்து இது எனக்கு சுத்தி வரும். ஸோ நான் ஆக்சுவலா என்ன பண்ணிக்கிறேன், குளோஸ் குடுத்துட்டு, எனக்கு இந்த லைன் வந்து தேவையில்லன்றனால நான் என்ன பண்றேன், அத ட்ரிம் பண்றேன். நீங்க ட்ரிம் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, அரே பண்ணலாம். தப்பு கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் இத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன், கடைசியா வந்து நான் இத இப்படி ட்ரிம் பண்றேன். ஸோ, இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த போர்ஷன வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து வரைஞ்சுட்டேன். ஸோ, இப்ப அதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலா வந்து எனக்கு என்ன வரையணும் அப்டின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்சக்கரம் தான். அதாவது இந்த இந்த மாரி இந்த பல்சக்கரம் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சேம் அதே கமாண்ட் தான் யூஸ் பண்ணி வரைய போறோம். இப்ப அது வரையறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க வந்து 47.5 அப்புறம் வந்து அங்க வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 இது 2 டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு என்னன்னா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இப்ப இத வந்து நம்ம எப்படி வரையலாம் அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நார்மலா ஒரு லைன வந்து போடுங்க. நார்மலா ஒரு லைன போட்டுட்டு, இந்த லைன வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட். இந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, என்டர் பண்ணிட்டு, நீங்க எது வரைக்கும் ரொட்டேட் பண்றீங்கன்னா வந்து 23.75 ஏன் 23.75 போடுறீங்கன்னா, அந்த 47.5 பாதியா பிரிச்சோம்னா, நமக்கு வந்து இந்த வேல்யூ தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து சென்டர்ல ஒரு லைன போடுங்க. போட்டுட்டு மிரர் பண்ணுங்க. ஸோ, எம்ஐ என்டரு, செலக்ட் த ஆப்ஜெக்ட், தென் என்டரு, பிக் பாயிண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், ரஃப்பா கிளிக் பண்ணிட்டு, நோ. இத முடிச்சுட்டேன்னா, எனக்கு இதுக்குள்ள இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து 48.47.5 இருக்கும். அடுத்தது வந்து இங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 நம்ம பார்த்தோம்ல. சோ என்ன பண்ணுங்க, சர்க்கிள்ல டான் ரேடியஸ் இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து 5 குடுத்து என்டர் பண்ணுங்க. சோ நமக்கு வந்து இங்க வந்துருச்சு. சோ இப்ப இது எல்லாமே வந்து என்ன பண்ணுங்க, காமனா செலக்ட் பண்ணி மூவ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இதுதான் ரொம்ப மெயின். சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்க்கு வந்து என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கங்க. சோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், மூவ் பண்ணிட்டோம். இப்போ மூவ் பண்ணிட்டு உங்களுக்கான வேலை என்னன்னா, ஜஸ்ட் ட்ரிம் பண்றது தான். அதாவது ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 8 அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. அது ஆக்சுவலா வந்து மிஸ்டேக் 0.8. சோ ஃபில்லட் எஃப்-ஐ-எல் ஃபில்லட்டுக்கான ரேடியஸ் வந்து 0.8 என்டர் மல்டிபிள் நான் 2 டைம்ஸ் பண்ண போறேன். எங்க இருந்துன்னா, இங்க இருந்து இது வரைக்கும். உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க இருந்து இது அப்படியே ஜஸ்ட் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஃபில்லட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் நான் ட்ரிம் பண்றேன். எங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு அப்பர் பார்ட் இத வந்து ட்ரிம் பண்றேன். இதையும் இது அப்படியே வந்து ட்ரிம் பண்ணிட்டே வாங்க. இந்த பார்ட்டு, இந்த பொசிஷன், இங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி, இங்க, அதே மாரி இங்க. அதுக்கப்புறம் இது. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆக்சுவலா வந்து இந்த லைனும் தேவையில்லன்றனால வந்து இத நீங்க டெலீட் பண்ணிடலாம். சோ இத டெலீட் பண்ணிடுங்க. அதே மாரி இந்த லைனையும் நீங்க என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்றேன். சோ இப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ இங்க இத சென்டர் பாயிண்ட்ட வச்சு நம்ம அரே பண்ண போறோம். சோ அரே ஏஆர்ஆர் அரே செலக்ட் த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து அரே பண்ணும்போது நீங்க செலக்ட் பண்ணணும். இது, அதுக்கப்புறம் இந்த யூ, இந்த லைன், நெக்ஸ்ட் இந்த யூ செலக்ட் பண்ணிட்டு என்டர் போலார் குடுக்குறேன். சென்டர் பாயிண்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ட பேஸா வச்சு பண்றேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 6 தான் வந்திருக்கு ஆஸ் பெர் ப்ரொசீஜர். இப்ப எனக்கு இங்க எத்தன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 54 இருக்கும். சோ 54 குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி வரும். உங்களுக்கு டயகிராம் வந்து பாத்து க்ளோஸ் அரே குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி வரும். சோ அவ்வளவுதான். இப்போ இங்க நமக்கு தேவையில்லாத லைன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, டெலீட் பண்ணிடுங்க. இந்த சென்டர் லைனு இதையும் வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து நீங்க டெலீட் பண்ணிடுங்க. சோ அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து AutoCADல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்க பாருங்க டயகிராம்ல குடுத்ததும் வந்து இதுவும் வந்து நமக்கு சேமா இருக்கு. இப்போ இங்க வெளிய இருக்க சர்க்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெலீட் பண்ணிட்டோம். சோ நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இங்க வரைஞ்சிருக்கோம். சோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.